வெல்கம் டு பேக் ஸ்டுடியோ. நான் பாலமுனுசாமி. இந்த எபிசோடில் நம்ம மல்டி பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனுக்கு தீமிங் எப்படி அப்ளை பண்ணது, அப்புறம் ரிசோர்ஸஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணது மல்டி பிளாட்ஃபார்மில், லைக் ஸ்ட்ரிங் ரிசோர்ஸோ சரி, இல்லை இமேஜ் ரிசோர்ஸோ சரி, எப்படி ஆக்சஸ் பண்ணது, அதுக்கப்புறம் என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணது அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ குயிக்கான வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். मेरा ये चैनल सब्सक्राइब करें और मेरे हर अपडेट आपको मिले, इसके लिए बेल आइकन जरूर दबाइएगा. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தீம் அப்ளை பண்ணுறதுக்கு material.ioவில் போய்ட்டு தீம் builder.customல போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலர் இங்கே சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணது மூலமாக இது என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வர முடியும். இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, உங்களுடைய ஷேர்ட் ஃபோல்டர் இருக்குல்ல, ஷேர்ட் ஃபோல்டரில் வந்து இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி உள்ளே போட்டுங்க. இந்த காட்லின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணி உள்ளே போட்டுருவேன். ஸோ உள்ளே போட்டோடனே இது என்ன பண்ணால் உங்களுக்கு எரர் காட்டும். அந்த பேக்கேஜ் நேமெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாற்றி முடித்த உடனே இது வந்து இங்கே எரர் காட்டும். எதுக்காக இந்த எரர் காட்டுது அப்படின்னாக்கா, உங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம என்ன பண்ணோம், இந்த மெட்டீரியல் 3 கன்வெர்ட் பண்ணோம். மெட்டீரியல் 3 கன்வெர்ட் பண்ண உடனே இதில் எல்லாமே மெட்டீரியல் 3 வந்து ரீரெஃபரன்ஸ் பண்ணிங்க, ஓகேவா? இல்லைனா இதுக்கு முன்னாடி அது வந்து மெட்டீரியலில் தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியல் 3க்கு வந்து ரெஃபர் பண்ணிங்க. நம்ம அப்ளிகேஷன் என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, நான் libs.version.toml ஃபைல் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிப்பிக்கலாக நம்ம toml ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அதனால் toml ஃபைல் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் வந்து நான் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எங்கேப்பா இந்த லைப்ரரிஸ் எல்லாம் போய் எடுக்குது அப்படின்னாக்கா, ஃபேமஸ் லைப்ரரிஸ் எல்லாம் வந்து KMP awesome அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டப் இருக்குது. அதில் வந்து எந்தெந்த லைப்ரரிஸ் வந்து என்னென்ன மாதிரியான லைப்ரரிஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணலாம், லாகிங்க்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைப்ரரிஸ், இது எல்லாமே வந்து காட்லின் மல்டி பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணுற லைப்ரரிஸ். ஸோ இதை தான் யூஸ் பண்ணோம். ரெட்ரோஃபெட் யூஸ் பண்ணதோ டிம்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்முக்கு மட்டும் ரன் ஆகிற லைப்ரரிஸ். ஸோ இந்த லைப்ரரிஸ் தான் வந்து மல்டி பிளாட்ஃபார்முக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுற லைப்ரரிஸ். ஸோ அதுபோல் வந்து எனக்கு தேவையான லைப்ரரிஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன ரீசனும் நான் இங்கே பிடிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன லாகிங்க்கு வந்து நேப்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி போகிறேன். அப்புறம் கோரூட்டினுக்கு வந்து டிபிக்கல் காட்லின் எக்ஸலில் கோர் யூஸ் பண்ணி போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்காக நம்ம வந்து காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி. அப்போது உங்கள் நேவிகேஷனுக்காக இது வந்து நெட்வொர்க்கிங் கால் மேக் பண்ணதுக்காக கீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிற நம்ம வந்து ஓட் போட்டாக்கா அந்த ஓட் போட்ட கவுண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம், ஃபயர்பேஸோட ரியல் டைம் டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபயர்பேஸோட டிபிக்கல் லைப்ரரிஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் மேக் பண்ண ஒரு லைப்ரரிஸ், ஓகே. அதுக்கப்புறம் பண்டல் என்ன பண்ண போகிறோம், நேவிகேஷன் பண்ணுறதுக்கான லைப்ரரிஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி இதுக்குள்ளே போட்டு வரும். இதில் எனக்கு நேவிகேட்டர் இருக்குது, பாட்டம் ஷீட்டு, டேப் பாரு, அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷன்ஸ் எல்லாமே இது லைப்ரரிக்குள்ளே போட்டு வச்சிரும். நெக்ஸ்ட் வந்து மோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரி மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங்ஸ் ஃபைலை வந்து strings.xml போடுவோம்ல ஆண்ட்ராய்டில். ஸோ அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஆனால் iOS பார்த்தீங்கன்னா லோக்கலைசேஷன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது மூலமாக தான் வந்து லோக்கலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லோக்கலைசேஷன் நம்ம மல்டி பிளாட்ஃபார்ம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மோக்கோ அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனோட லிங்க்கும் நான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் build.gradle ஃபைலில் போய்ட்டு இந்த கிளாஸ் பார்த்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த build.gradle ப்ராஜெக்டோட build.gradle போய்ட்டு இந்த டிபெண்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஷேடோட build.gradle ஃபைல் போயிடும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட் இந்த ப்ளக்கின்ஸ் ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸில் போய்ட்டு இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் 3 போட்டுக்கலாம். இங்கே வந்து காமன் மெயின் API அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டோட பண்டல்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மார்க்கெட்டோ ரிசோர்ஸ் இது பண்ணாலே இதுக்குள்ள ரிசோர்ஸஸ் ப்ளஸ் ரிசோர்ஸ் கம்போஸ் ரெண்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த இம்போர்ட் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். டிஃபரன்ஸியை வந்து இங்கே ஆட் பண்ணுறோம், காமன் மெயின் API அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 லைன் கோடு வந்து இங்கே ஒரு லைனு கோடாக இருக்குது, ஏன்னா நம்ம பண்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? டெஸ்ட் லைப்ரரி நான் இன்னும் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் இது முடித்த உடனே நீங்கள் சிங்க் பண்ணி முடித்த உடனே இந்த மல்டி பிளாட்ஃபார்ம் ரிசோர்ஸஸில் வந்து இந்த செட் ஆஃப் கோடு போட்டுருங்க. சரியா? ஸோ இதெல்லாம் மீதியெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணாங்க, com.bigbus.shared அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நேம் இங்கே போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணதில்லை இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்து அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் வரும். சரியா? com.bigbus.shared அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுடைய ஆப்போட பண்டல் நேமே இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசோர்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதாவது உங்களுடைய ஷேடோட காட்லின் இருக்குல்ல, அதில் ரிசோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண MR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிங்க. MR மீன்ஸ்
மோக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எம்பான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இதில் வந்து பேஸில் வந்து பண்ணாங்கன்னா strings.xml நீங்கள் போட்டுக்கலாம். இதில் இமேஜஸ் வேணும்னாக்கா இமேஜஸ்க்குள்ளே வந்து இமேஜஸ் அது எஸ்விஜி ஃபைலையோ இல்லை இமேஜ் ஃபைல்ஸோ இங்கே போடலாம். அதை நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, பட் ஆனால் இது மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த string.xml போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப் நேம் மட்டும் போட்டுருக்கேன். ஆப் நேம் வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன போட்டு முடிச்சோடனே சிங்க் பண்ணுங்க. இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எக்ஸ்கோட் செட்டப் பண்ணோம். எக்ஸ்கோட் செட்டப்பில் வந்து info.plistல போய்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக் இது சிஎஃப் பண்டல் லோக்கலைசேஷனுக்குள்ள இந்த கோடை வந்து காப்பி பண்ணி உள்ள போட்டுருங்க. இங்கேயும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்கோட்லேயும் போய்ட்டு நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ இதை முடிஞ்ச உடனே இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஆக்சஸ் பண்ணுற கோடு, இதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. கொக்கோபேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் கோடை காப்பி பண்ணி பில் ஃபேஸில் போடணும். இன்கேஸ் நீங்கள் கொக்கோபேட் யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு கோடோட அந்த பில் ஃபேஸில் போடணும். என்னுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கொக்கோபேட் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் பண்ணுறேன், நான் இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்கோடு போய்ட்டு எக்ஸ்கோடில் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் இந்த iOS ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் தான் iOS ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. iOS ஆப் ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இது ஓப்பன் ஆகும். iOS ஆப் எக்ஸ்கோட் பிஆர்ஓச்சி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு இங்கே பில் ஃபேஸ்ன்னு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி இங்கே வந்து நியூ ரன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு புது ஸ்கிரிப்டுக்கான பேஜ் இங்கே ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணினாக்கா இதுக்குள்ளே ஷெல்லுக்குள்ளே வந்து இதை காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணுறங்க. இதுக்கு வந்து நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாக்கா இந்த நேம் வந்து மாக்கோ கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணதுன்னு மட்டும் பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ண சிங்க் பண்ணிங்க. சிங்க் பண்ணி முடிச்சோடனே ஸ்ட்ரிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு mr.string.appன்ற மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் நம்ம ஆண்ட்ராய்டில் இதுக்கு முன்னாடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரிங் ரிசோர்ஸஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா இந்த மோக்கோ ரிசோர்ஸ்லேருந்து வந்து யூஸ்வலாக நம்ம ஜெட்பேக் கம்போஸில் வந்து ஸ்ட்ரிங் ரிசோர்ஸஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஜெட்பேக் கம்போஸே கொடுக்கும். ஓகே, அந்த பேக்கேஜ் வந்து இங்கே ஆக்சசிபிலிட்டி கிடையாது. ஸோ இங்கே வந்து string.resources ஆர் கம்ஸ் ஃப்ரம் இயர். ஸோ அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் என்ற போர்டு வந்து string.xml ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஜஸ்ட் இமேஜஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா மெட்டீரியல் ஐக்கான் எக்ஸ்டெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஐக்கான்ஸ் எல்லாம் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கான iOS டெமோ, ஆண்ட்ராய்டு டெமோலையும் நீங்கள் அதே போல் பார்க்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், பட் இது ரெஃப்ரெஷ் பண்ணாதனால இது அப்படியே காட்டுது. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து எங்கேருந்து இருக்கும் string.xml. தட்ஸ் இட் ஃபார் நவ். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.